இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு சாட்சியாக ஆண்டவர் அடியேனை உங்கள் மத்தியிலே தேவன் பலப்படுத்தி தேவன் நிறுத்தியிருப்பதற்காக அவருக்கு நான் இதயத்தின் ஆழத்திலிருந்து 1000 கோடி நன்றிகளை ஏறெடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அநேக நேரங்களில் முடிந்தது என்று நினைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் தூக்கி நிறுத்தி சுகப்படுத்தி பலப்படுத்தி அவருடைய ஊழியத்தை செய்யும்படியான பாக்கியத்தை கொடுத்து வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த நாளிலும் மத்திய திருச்சபையின் பிள்ளைகளோடு கூட இந்த திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெறுவது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்று நான் நம்புகிறேன். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த திருச்சபையின் போதகர் அவர்களுக்கும் திருச்சபையின் பிள்ளைகள் உங்கள் ஒருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது நாகர்கோயில் திருச்சபையில் ஒரு பாஸ்டர் ஒரு பாட்டு பாடினார். அவர் ஒரு கேரளைட் மலையாளம் பேசக்கூடிய ஒரு போதகர் ஒரு பாடல் பாடினார். அந்த நாட்கள் முதற்கொண்டு அந்த பாடல் என் இதயத்தில் ஆழமாக பதிந்தது. தேடினேன் ஓடினேன் தேடியே ஓடினேன் தேடினேன் ஓடினேன் தேடியே ஓடினேன் கானகம் சோலையும் தேடிய பின் வானகம் நோக்கியே அபயமிட்டேன் கானகம் சோலையும் தேடிய பின் வானகம் நோக்கியே அபயமிட்டேன் கண்களை நானும் மெல்ல திறந்திட கண்மலையாக என் இயேசு நின்றார் கண்களை நானும் மெல்ல திறந்திட கண்மலையாக என் இயேசு நின்றார் எந்தன் தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன் எந்தன் தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன். அந்த பாட்டில் மதகு போல் 5 நீர் சுரக்க மதகு போல் 5 நீர் சுரக்க மகிழுடன் பருகினேன் தாகமில்லை என் ஆத்ம தாகம் தீர்த்திட்ட கண்மலை என் இயேசுராஜனை வாழ்த்திடுவேன். கானகம் சோலையெல்லாம் தேடி அலைஞ்சிட்டேன். எனக்கு தாகம் தீர்ப்பதற்கு ஒன்றுமே கிடைக்கல. கண்களை மூடி ஜெபம் பண்ணேன். கண்களை திறந்தேன். கண்மலையாக என் இயேசு நின்றார். மதகு போல் 5 நீர் சுரக்க மகிழுடன் பருகினேன் தாகமில்லை என் ஆத்ம தாகம் தீர்த்திட்ட என் இயேசு ராஜனை நான் வாழ்த்திடுவேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பரம தகப்பனே, வேதத்தின் அதிசயங்களை காணத்தக்கதாக எங்களுடைய கண்களை திறந்தருளும்படியாய் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஸ்பிரிச்சுவல், ஒரு அமெரிக்க ஆப்பிரிக்க நாட்டு பிள்ளைகள் பாடுகிற ஒரு ஆவிக்குரிய பாடல். நீங்கள் ஆங்கிலத்தில் ஒருவேளை கேட்டிருக்கலாம். Were you there when they crucified my Lord? என் அருமைநாதர் இயேசுவை சிலுவையில் அறைந்த காட்சியை நீ பார்த்தாயா என்ற ஒரு பாடல். அருமைநாதர் இயேசுவை சிலுவையில் அறைந்த காட்சியை நீ பார்த்தாயா? மத்தேயு 27 அதிகாரம் 36 வாக்கியம். மத்தேயு 27 அதிகாரம் 36 வாக்கியம். அங்கே அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். இதை நீங்கள் ஆங்கில வேத புத்தகத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் அவரை காவல் காத்து கொண்டிருந்தார்கள் என்ற வார்த்தைக்கு நல்ல ஒரு மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் எவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், and sitting down they watched him there.
அங்கே அவர்கள் அமர்ந்த வண்ணமாக அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். சிலுவையில் இருந்த அந்த இயேசுவை, சிலுவையில் அறையப்பட்டிருந்த இயேசுவை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். And sitting down they watched him there. மாத்திரமல்ல 37வது வாக்கியம் சொல்கிறது, அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினியின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். அவருடைய சிலுவையில் மேலே ஒரு பிளேட் ஒன்று, ஒரு வாசகம் எழுதப்பட்ட பலகை ஒன்று வைத்தார்கள். அந்த பலகையில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்று சொன்னால், திஸ் இஸ் ஜீசஸ் த கிங் ஆஃப் த ஜூஸ். இவர் யூதர்களுக்கு ராஜா என்ற வாசகம் அங்கே எழுதப்பட்டிருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று அருமையான இந்த ஸ்கிரிப்சர் ரீடிங் கீ டெக்ஸ்ட் வாசித்தார்கள் நம்முடைய திருச்சபையின் போதகர் அவர்கள். வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லுகிறது 38வது வாக்கியத்திலே, அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். இதுதான் அந்த கொல்கதா கபாலஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே அந்த சீன், அந்த காட்சி இதுவாக இருந்தது. 2 கள்ளருக்கு மத்தியிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். 2 கள்ளருக்கு மத்தியில், அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வண்ணமாக அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார், அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் கருதப்பட்டார் என்ற வண்ணமாக 2 கள்ளர்களுக்கு மத்தியிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். எதற்காக இந்த சத்தியத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்கிறோம் என்று சொன்னால், அந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஸ்பிரிச்சுவல் சாங் பாடுகிறது போல, இயேசுவை சிலுவையில் நீ கண்டாயா? Sometime it causes me tremble. அதை தியானிக்கும் பொழுது, அதை பற்றி சிந்திக்கும் பொழுது என்னை நடுங்க செய்கிறது. அந்த காட்சியை நீ கண்டாயா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை நாம் நம்முடைய சிந்தையில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி அதை குறித்து சொல்லும் பொழுது, தீர்க்க தரிசன வரம் அதை பற்றி பேசும் பொழுது, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தை நாம் நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய சிந்தனையிலே நாம் வைக்க வேண்டும், அதை எண்ணி பார்க்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் அதை குறித்து சொல்லும் பொழுது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஞானஸ்நானம் எடுத்தோமே, அது என்னது? எப்படி நம்ம இந்த சபையில் நம்ம சேர்ந்தோம்? இந்த சத்தியத்தை நாம் எவ்விதமாக ஏற்றுக்கொண்டோம்? அழகா சொல்றாங்க, அவருடைய மரணத்திற்குள்ளான ஞானஸ்நானம், இதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? 6வது வாக்கியம் சொல்கிறது, இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்திருக்கிறோமா? இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவிதம், அதாவது என் விருப்பப்படி நான் செய்யலை, கிறிஸ்து என்ன விரும்புகிறாரோ அதை நான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஜீவிதம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? அப்படி சொன்னால் நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அந்த மரணத்திற்குள்ளான ஞானஸ்நானம், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஞானஸ்நானம், நான் என் சுயம் மரித்து விட்டது, நான் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், நான் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவிதம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 23:33 சொல்கிறது, கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அங்கே அவர்கள் சேர்ந்தார்கள். அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியுமாக சிலுவையிலே அறைந்தார்கள். which is called Calvary. there they crucified him. அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 20வது முதல் வசனம் கொண்டு நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே யார் இருந்தார்கள்? வேதம் சொல்கிறது, they watched him there. they என்ற வார்த்தை அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அவர்கள் என்ற வார்த்தை. அவர்கள் அவரை கண்டார்கள், காவல் காத்து கொண்டிருந்தார்கள்.
ஒன்றுக்கும் மேற்பட்டோர், அதிகமான பேர் அங்கு இருந்தார்கள் என்று சொன்னால் யாரெல்லாம் அவர்கள்? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 20 முதல் 25 வாக்கியங்கள், லூக்கா 23ஆம் அதிகாரம் 23வது வாக்கியம் சொல்கிறது, the chief priests were there. பிரதான ஆசாரியர்கள் அங்கு இருந்தார்கள். The preparators of the crime of the ages. யுகங்களும் யோசித்து பார்க்க நடுங்கக்கூடிய அந்த சம்பவத்தை நிறைவேற்றின பிள்ளைகள், அந்த சம்பவத்தை ஆயத்தம் செய்த பிள்ளைகள் அங்கு இருந்தார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த காட்சி எவ்விதமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 20வது வசனம் முதற்கொண்டு நாம் பார்க்கும் பொழுது அங்கு ஒரு கள்ளனை கொண்டு வராங்க. இந்த பிலாத்துனுடைய மனைவிக்கு ராத்திரி ஒரு சொப்பனம், ஒரு தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி அவர் ஒரு நீதிமான், அவருக்கு ஒரு தீங்கும் செய்யக்கூடாது என்று சொன்ன அந்த காரியத்தை அவள் கண்டு தன் கணவனிடத்தில் சொல்கிறாள். எனவே இந்த பிலாத்து எவ்விதத்திலாகிலும் அவரை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த கள்ளனை கொண்டு வந்து, இந்த பரபாசை உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டுமா, இந்த இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமா என்று சொல்லி கேட்ட பொழுது 21வது வசனம், தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பரபாசை என்று அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது பிலாத்து கேட்கிறாரு, அப்படி என்று சொன்னால் இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிலாத்து கேட்டான். இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏக மனதாய் எல்லாரும் சொன்னாங்க, அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார்கள். இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார்கள். தேசாதிபதி திருப்பியும் அந்த ஜனங்கள் கிட்ட கேட்கிறாரு, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான், என்ன தீமை இவன் செய்தான் என்று சொல்லி கேட்டார்கள். அவங்க அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அதிகமாய் கூக்குரலிட்டு அவனை சிலுவையில் அறைய வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும். 24வது வசனம் சொல்கிறது, கலகம் அதிகமாகிறதை அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டான். எடுத்த முயற்சியில் ஒன்றும் பலன் அளிக்கல, கலகம் அதிகமாகிறதை பிலாத்து கண்டான். வேதம் சொல்கிறது, தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். வாட் அ கன்ஃபெஷன். அவர் சொல்றாரு, இவர் ஒரு நீதிமான், ஒரு கள்ளனை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறேன், இந்த கள்ளனை விடுதலை செய்யணுமா இயேசுவை விடுதலை செய்யணுமானா ஜனங்கள் யோசித்து இயேசுவை விடுதலை செய்யணும்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் ஜனங்க அப்படி சொல்லலை. பிலாத்து சொல்றாரு, இவர் ஒரு நீதிமான் என்று அவர் சொல்கிறார். இவர் ஒரு நீதிமான். They heard Pilate saying that this man is a righteous man. இவர் ஒரு நீதிமான் என்று பிலாத்து சொல்வதை ஜனங்கள் கேட்டார்கள். 25வது வசனம், அதற்கு ஜனங்கள் எல்லாரும் என்னமா சொன்னாங்களா? இவனுடைய இரத்த பழி எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அநேக நேரங்களில் மனம் பதறி ஏதாவது பேசிடுவோம், மனம் பதறி சொல்லிடுவோம். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் இதை படிச்சுக்கிட்டு இருந்தேன், எலியாவினுடைய அனுபவத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன். எலியா சூறை செடிக்கு கீழே படுத்துக்கிட்டு, ஆண்டவரே நான் நல்லவன் இல்லை ஆண்டவரே, என்ன பாடு, இந்த எசபேலுக்கு பயந்து நான் ஓட வேண்டியதாக இருக்கு ஆண்டவரே, போதும், நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துருங்க, நான் செத்து போயிடுறேன், நான் செத்து போனால் நல்லா இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணுறார். அங்கே ஆவிக்குரிய வரங்களில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நல்ல வேளை பரலோகம் அந்த ஜெபத்துக்கு ஆமேன்னு சொல்லலையாம். பரலோகம் அந்த ஜெபத்துக்கு என்ன சொல்லலை? ஆமேன்னு சொல்லலையா. ஏன்னா ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருந்தாரு, எலியா அக்கினி ரதத்தில் பரலோகத்துக்கு போகணும்னு. ஆனால் இப்போ எலியா என்ன ஜெபம் பண்ணுறாரு? போதும் ஆண்டவரே, சூரச்செடிக்கு கீழே படுத்துக்கிட்டு நான் சாகணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் வேறொரு திட்டம் வச்சிருக்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்கள், யூதர்கள் என்ன ஜெபம் பண்ணாங்க? இந்த நீதிமானுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும்
இருப்பதாக என்று சொன்னார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, நடுக்கமா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு. இதை படிக்கும்போது ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி ரொம்ப தெளிவாக சொல்லுது, பரலோகத்தில் தேவதூதர்கள் எல்லாரும் ஏகமனதாய் ஒன்று சேர்ந்து இந்த ஜெபத்துக்கு ஆமேன் என்று சொன்னார்கள். ஏன்னா இவங்க யாரை சிலுவையில் அறைய சொல்றாங்க? சிருஷ்டிகர சிலுவையில் அறைய சொல்றாங்க. தங்களை உண்டாக்கின நாயகரை சிலுவையில் அறைய சொல்றாங்க. ஒரு பாவமும் செய்யாதவரை சிலுவையில் அறைய சொல்றாங்க. பரலோகம் இந்த ஜெபத்திற்கு ஆமேன் என்று சொன்னது. இன்னைக்கும் ஆண்டவர் அவங்க மேல இரக்கமுள்ள ஆண்டவராக தான் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சோஸ்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் வரைக்கும் உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இன்னைக்கு ஏன் அங்க பிரச்சனைகள், ஏன் யுத்தங்கள், ஏன் இரத்த காயங்கள் பாலஸ்தீனா தேசத்துல நம்ம பார்க்கிறோம்? ஏன்னா ஒரு குற்றமும் செய்யாதவருடைய அந்த இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று அவர்கள் ஜெபித்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி சொல்கிறது, பரலோகம் அதற்கு ஆமேன் என்று சொல்லியது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பண்ணும் ஜெபம் மனம் பதறி இராதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே மிகுந்த ஜாக்கிரதையோடு இதயத்தை உய்த்து ஆராய்ந்து வேதத்தின் அடிப்படையான ஜெபங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். வேறு யாரெல்லாம் அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, லூக்கா 23ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தில் நம்ம பார்க்குறோம். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இப்போ அங்கே யாரெல்லாம் இருந்தாங்களாம்? பிரதான ஆசாரியர்கள் இருந்தார்கள், ஜனங்கள் இருந்தார்கள். இவர்கள் வைராக்கியத்தோட இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். வேதம் சொல்கிறது, இவர்கள் போர்ச்சேவர்களின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்தார்கள். போர்ச்சேவர்கள் கூட்டம் அனைத்தையும் கூடி வர செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் யாரெல்லாம் இருந்தாங்க அங்கே? அவர்கள் என்று சொல்லும் பொழுது, அவர்கள் அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லும் பொழுது, யாரெல்லாம் அங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரை அந்த பாரமான சிலுவையை அவர் தோள் மீது சுமத்தி அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போ என்று சொன்ன பொழுது, எனக்கு இதை படிக்கும் போதெல்லாம் ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வரும். ஆதாம் ஏவாள் ஒரு விருட்சத்தினுடைய கனிக்கு ஆசைப்பட்டு இச்சைக்குட்பட்டு அந்த பாவத்தை செய்தார்கள். அந்த விருட்சம் பாரமாக, நம்முடைய ஆண்டவர் அந்த பாரத்தை சுமந்தவராக, அந்த விருட்சத்தை சுமந்தவராக அவர் கொல்கதா மலைக்கு செல்கிறார். நம்முடைய பாவ பாரத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு செல்லுகிற வேளையிலே ஏற்கனவே அவருடைய சரீரம் இரத்தத்தை இழந்திருக்கிறது. அவர் கெத்செமனே தோட்டத்தில் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் அந்த வியர்வை சிந்தியதாக நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு தேவதூதன் இறங்கி வந்து அவரை தேற்றி பலப்படுத்தினான் என்று வேதம் சொல்கிறது. அந்த தேவதூதன் இறங்கி வந்து அவரை தேற்றி பலப்படுத்தாவிட்டால் he would have dropped dead in the garden of Gethsemane. அவர் கெத்செமனே தோட்டத்திலே அவர் மரித்து போயிருந்திருக்க கூடும். அந்த தூதன் வந்து அவரை தேற்றினபடியினாலே இந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும், இந்த ரட்சிப்பின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னதனாலே இந்த ஜான் மோசஸை நினைத்தவராக, இங்கு வீற்றிருக்கும் நம் அனைவரையும் நினைத்தவராக அந்த சிலுவையை அவர் சுமந்து கொண்டு செல்லும் பொழுது, வழியிலே அவரால் அந்த சிலுவையில் சுமக்க முடியாத நேரத்தில் சிறைனை ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷன் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தப்படம் பண்ணி அவன் அந்த சிலுவையை சுமந்தான் என்று வேதம் சொல்கிறது. அந்த இயேசுவினுடைய சிலுவையை சுமக்கக்கூடிய பாக்கியம் அந்த சிறைனை ஊரானாகிய சீமோனுக்கு கிடைத்தது என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. லூக்கா 23:36 there were soldiers around the cross. அந்த சிலுவையை சுற்றி போர்ச்சவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள், அவருக்கு காடியை கொடுக்க வந்தார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளும் அங்கு இருந்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரத்திலே, யோவான் 19ஆம் அதிகாரம் 26வது வாக்கியத்திலே, இயேசு தம்முடைய தாயையும் அங்கே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டார். அன்பான தாய் அங்கு நின்று கொண்டிருந்ததை ஆண்டவர் கண்டார். அன்பான சீஷன் நின்று கொண்டிருந்ததையும்
ஆண்டவர் கண்டார் என்று வேதம் சொல்கிறது. கடைசி நேரத்திலும் கூட தன்னுடைய கடமையை அவர் நிறைவேற்றுவதிலே மிகுந்த கவனத்தோடு இருந்தார். அவர் ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக தன் தாய்க்கு செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்தார். யாரும் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் பட்ட வலி உமக்கு தெரியுமா, என் கஷ்டம் உமக்கு தெரியுமா, நீர் கடவுளாச்சே, நீர் தேவனாச்சேன்னு சொல்லவே முடியாது. நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதனாக இந்த உலகத்தில் ஒரு ஏழை விதவை தாயின் மகனாக வாழ்ந்திருக்கிறார். அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் அவர் செய்தார். சிலுவையில் மரிக்கும் போது ஜீவனை விடுகிற நேரத்திலும் கூட தன்னுடைய அன்பான தாயையும் அன்பான சீஷனையும் கண்டு, இதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று சொல்லி தன்னுடைய பொறுப்பை அவர் நிறைவேற்றுகிறார். அந்த காட்சியை அவர்கள் கண்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தாகமாய் இருந்த பொழுது அவருக்கு காடியை கொடுப்பதற்காக போர்ச்சேவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். யோவான் அன்பான சீஷன், அன்பான தாய் அந்த சிலுவையின் அருகே நின்று கொண்டிருந்தார்கள். யோவான் 19:25 சொல்கிறது, கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அவருக்கு அன்பானவர்களும் சிலுவையின் அருகே அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அவர்கள் என்ன காட்சியை அங்கு கண்டார்கள் என்று பார்த்தால், யோவான் 19ஆம் அதிகாரம், if I am not mistaken, 45வது வசனம் என்று நினைக்கிறேன். சூரியன் இருளடைந்தது, சூரியன் இருளடைந்தது, தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. எனவே அங்கு அவர்கள் கண்ட காட்சி என்ன அப்படின்னு சொன்னா, சூரியன் இருளடைந்தது. சீர்காழி இயேசு பிரகாசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா இருந்தாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க. நம்முடைய மூத்த போதகர் ஜான் வில்மாட் அவங்க கூட இருந்து ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. நான் சிறு பையனாக இருந்த நாட்களில் எங்கள் வீட்டுக்கு வந்து, அப்பொழுது என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் சார்ல்ஸ் துரை அவங்களுடைய பாதத்தில் உட்கார்ந்துருவாங்க, கீழே உட்கார்ந்துருவாங்க. நான் கீழே உட்கார்றேன், நீங்கள் சத்தியத்தை சொல்லுங்கள் அப்படின்னு அவ்வளோ தாழ்மையாக சத்தியத்தை கேட்பார். பாட்டு பாடினார். கொல்கதா என்றாலே கொலை நடுங்குது, மனம் குமுறுது, மெய் சிலிர்த்திடுது அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார். Were you there when they crucified my Lord? அருமையானவர் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் அறையப்பட்ட அந்த காட்சியை நீங்கள் கண்டீர்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது வேதம் சொல்கிறது, சூரியன் இருளடைந்தது என்று வேதம் சொல்கிறது. சூரியன் இருளடைந்தது. சூரியன் தன்னை உண்டாக்கின நாயகர், சிருஷ்டிகர், அவர் படுகிற அந்த காட்சியை காண முடியாமல் சூரியன் இருளடைந்தது என்று வேதம் சொல்கிறது. பூமி அதிர்ந்தது என்று வேதம் சொல்கிறது. ஒரு வேலைக்காரன் விசாரிக்கும் பொழுது, அருமையானவர் இயேசுவை பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா நீ உத்தரவு சொல்றது அப்படின்னு சொல்லி கன்னத்தில் ஓங்கி அடிச்சிருவான். படிச்சிருப்பீங்க நீங்கள் எல்லாரும். கன்னத்தில் ஓங்கி அடிச்சிருவான். அப்படி அடிக்கும்போது பாட்டு பாடுவார், என்ன நினைத்தீரோ நீர் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். சீர்காழி இயேசு பிரகாசம் கன்னத்தில் அடிக்கும்போது என்ன நினைத்து அப்படி பாடுனீங்க, பாடு அனுபவிச்சிங்க ஆண்டவரே. நான் யோசித்து பார்த்தேன், ஒரு வேலைக்காரன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தாவை கன்னத்தில் அடிக்கும்போது அவர் கொஞ்சம் முறைச்சி பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒரு வேலைக்காரன் நீ அடிக்கிறியே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படி முறைச்சி பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். என்ன ஆகியிருந்திருக்கும் அவர் முறைச்சி பார்த்தா? அவர் முறைச்சி பார்க்கல. அவர் என்ன சொன்னார், நான் ஏதாவது தகாததாய் பேசினது உண்டானால் அதை எனக்கு ஒப்புவி, நான் ஏதாவது தெரியாமல் பேசியிருந்தா சொல்லுப்பா, நான் அப்படி ஏதாவது பேசினேனா அப்படி தான் கேட்டார் ஆண்டவர். ஆண்டவருடைய பிள்ளைங்க, சிலுவையில் அறையப்பட்ட பிள்ளைங்க எப்படி நடந்துக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு உதாரணம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் தேவன், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா சொல்கிறாரு, நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் அதை எனக்கு ஒப்புவி, ஏன் என்னை கன்னத்தில் அடித்தாய்? ஒரு சின்ன பிள்ளை கேட்குற மாதிரி, எதுக்கு நீ அடிச்சிங்க? நான் என்ன தவறு செஞ்சேன்னு நீ அடிச்சிங்க? அவர் கேட்குறாரு. சிலுவையில் ஆணிகளால் அவர் அடிக்கிறாங்க. ஆணிகளால் அவருடைய கைகள் கால்களை கடாவுறாங்க. அந்த நேரத்தில் வலி தாங்க முடியாமல் முறைச்சி பார்த்தா என்ன ஆயிருந்திருக்கும்?
அவர் முறைச்சே பார்க்கல. அவர் சொல்றாரு, தாங்கள் செய்கிறது என்னதென்று, ஃபாதர் forgive them, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு தான் அவர் ஜெபம் பண்ணாரு. இப்படிதான் ஜெபம் பண்ணாரு. அவர் பாட பார்க்காதபடிக்கு சூரியன் இருளடைந்தது, பூமி அதிர்ந்தது. எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காட்சியாக அது இருந்திருக்க கூடும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காட்சியாக இருந்திருக்க கூடும். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது லூக்கா 23ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில், அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாக இருந்தது, 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இங்கே யாரெல்லாம் இருந்தாங்க? இதெல்லாம் சீக்கிரட்டாக நடக்கலை, ரகசியமாக நடக்கலை. உங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைஞ்சதை யாரு பார்த்தா? அவர் பிறந்தாரா, மரிச்சாரா, உயிர்த்தாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன் அது ஒரு கட்டுக்கதையாக இருக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க. வேதம் சொல்லுது, பிலாத்து, பைலேட் வாஸ் a historical man. அவன் ஒரு சரித்திர புருஷன், வேதத்தில் சரித்திரத்தில் இடம்பெற்ற ஒரு மனிதன். வேதத்தில் மாத்திரம் அல்ல, இந்த பிலாத்து கைகளை கழுவது நிமித்தமாக அவருக்காக அவன் சத்தியத்துக்காக நிக்கல. ஜனக்கூட்டத்துக்கு பயந்து தண்ணீரை எள்ளி கையை கழுவி, இந்த இரத்தப்பழி உங்க மேல இருக்கட்டும் அப்படின்னு போயிட்டான். வேதம் சொல்லல, சரித்திரம் சொல்லுது, அவன் பைத்தியக்காரனாக மாறினான். அவன் பைத்தியக்காரனாக மாறினான். அவனுடைய காலத்துல இப்படி ஒரு குற்றத்தை நடந்து விட்டதே, ஒருவரை நீதிமானை சிலுவையில் அறைய பண்ணிவிட்டோமே என்ற மன குழப்பம் அவனை பாதித்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்தகாரம் உண்டாயிற்று என்று கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட இந்த நேரத்தில், இப்படிப்பட்ட இந்த பயங்கரமான மனம் பதட்டமான ஒரு சூழ்நிலையில் 2 கள்ளங்களும் அவரை நிந்தித்து கொண்டே இருக்கிறாங்க, பரியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் திடீரென சூரியன் இருளடைந்த காட்சி, பூமி அதிர்ந்த இந்த சம்பவங்கள், இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது, இயற்கையில் நடக்கிற மாற்றங்களை எல்லாம் பார்த்த பொழுது, எப்பவுமே பிள்ளைங்களை ஆலயத்துக்கு கூட்டிட்டு போகணும், எப்படி ஆலயத்தில் உட்கார வைக்கணும், கருவில் பிள்ளை இருக்கும்போது தாய்மார்கள் ஆலயத்தில் எப்படி இருக்கணும், கை குழந்தையா இருக்கும்போது குழந்தையை எப்படி ஆலயத்தில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியில் சொல்கிற ஆலோசனைகள்லாம் சும்மா இல்லை பாருங்க. ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் அவங்க அதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஒரு முறை, சரி அதை விட்டுருவோம், இந்த கள்ளன் கதைக்கு வந்துடுவோம். இந்த கள்ளனுடைய அனுபவத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை ஆசரிப்பு கூடாரத்துக்கு சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு போயிருந்தாங்களோ என்னமோ, மேசியா எப்படி மரிப்பாருங்கிற தீர்க்க தரிசனத்தை சின்ன பிள்ளையில கேட்டிருந்தானோ என்னமோ, இங்கே நடக்கிற சம்பவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது 2 கள்ளனும் நிந்தித்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு கள்ளன் உள்ளத்தில் தோணிட்டு, இங்கே நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்க்கும் பொழுது இவர் நீதிமான் தான், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான். இந்த ஒரு பயங்கரமான சூழல் மத்தியிலையும், இதயம் நடுங்க செய்யக்கூடிய சம்பவம் அரங்கேறி கொண்டிருக்கிற இந்த சூழல் மத்தியிலையும் இவன் பார்த்தான், இருள் சூழ்ற நேரம் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இயேசுவை பார்த்தான். அந்த இயேசுவை பார்த்து சொன்னா, ஆண்டவரே அப்படின்னா. என்ன சொன்னா? ஆண்டவரே அப்படின்னா. இவ்வளவு நேரம் தெரியாம அவன் பரிகசிச்சிட்டீங்க, யூ ஆர் மை லார்ட், யூ ஆர் மை லார்ட், நீர் என் ஆண்டவன் என்று அவன் சொன்னான். அப்படி ஆண்டவன்னா என்னை ஆண்டு கொள்பவனே, என் வாழ்க்கை இனிமேல் யாருக்கு அப்படின்னா, ஐயா உமக்கு தான் ஐயா என் வாழ்க்கை, நீர் என்ன சொல்வீரோ அப்படிதான் நான் ஜீவிப்பேன். எனவேதான் யாராவது மரண நேரத்தில் கூட இயேசுவை இப்படி ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு உறுதி செய்கிறாரு. ஒரு நம்பிக்கையின் நட்சத்திரம். ஆண்டவரே என் வாழ்க்கை உமக்குத்தான் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே என்று கூப்பிட்டான். நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும், ரிமெம்பர் மீ லார்ட், என்னை நினைத்தருளும் ஆண்டவரே.
நான் பக்கத்தில் தொங்கிக்கிட்டு இருந்தேன், என்னைய மறந்துடாதீங்க, என்னைய நினைச்சுக்கோங்க ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் சொன்னாரு, ஐ ப்ராமிஸ் யூ திஸ் டே, நான் இன்று உனக்கு சொல்லுகிறேன், நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். என்ன ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் அங்கு அவனுக்கு பகிரப்பட்டது என்று நீங்கள் பாருங்கள். That was a time. பிரதான ஆசாரியன் அந்தி பலி செலுத்துவதற்கான நேரம், கையில் கத்தியை எடுத்து ஆட பலி செலுத்த வேண்டிய நேரம். பூமி பயங்கரமாக அதிர்ந்தது. ஆசாரியனுடைய கரத்தில் இருந்த கத்தி நழுவி கீழே விழுந்துட்டு, இனிமேல் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு நமக்காக பலியானார் அப்படின்னு சொல்லி ஆசாரியன் பயத்தோடு நடுக்கத்தோடு திரும்பி பார்த்தாரு. தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலே இல்லை, மேலிருந்து கீழாக இரண்டாய் கிழிந்தது. அதை மனுஷ கையினால கிழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை கீழே இருந்து கிழிச்சா கூட யாராவது கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அது மேல இருந்து கீழாக இரண்டாய் கிழிந்தது. இது என்னது இப்படி நடக்குது, ஒரு பயங்கரமான சம்பவம் அப்படின்னு சொல்லி, இனி மனுஷன் நமக்காக மத்தியஸ்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்று நமக்காக ஒரு தேவ ஆட்டுக்குட்டி பலியானது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலே தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாய் கிழிந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு கூடியிருந்தவர்கள் என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க சொன்னாங்க he saved others. அவங்க இருந்தவங்க சாட்சி சொல்றாங்க. நீங்க இயேசுவினிடத்தில் என்னத்தை கண்டீங்க? அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க அவன் மற்றவர்களை ரட்சித்தான். என்ன ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. அவரை பத்தி சொல்றாங்க, அவன் மற்றவர்களை ரட்சித்தான், he saved others. இன்னும் ஒரு சிலர் சொன்னாங்க, மற்றவர்களை ரட்சித்தானே, ஏன் அவனால் தன்னைத்தான் ரட்சிக்க முடியாது? let him save himself. அவன் தன்னையே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். he could have asked his father. அவன் தன் பிதாவினிடத்தில் கேட்கட்டும், தேவதூதர்களை அவர் அனுப்புவார். he trusted in God. தேவனை நம்பி இருந்தானே. அவரை பற்றி வந்த சாட்சியெல்லாம் பாருங்க. தேவனை நம்பி இருந்தானே. let his God deliver him now. அந்த பிதா இவனை விடுவிக்கட்டும் என்றெல்லாம் அங்கு இருந்தவர்கள் சொன்னார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, and he done so. ஒருவேளை இவங்க சொன்னது போல அவர் பிதாவை நோக்கி கூப்பிட, பிதா இந்த வேலையை செய்து தன் மகனை அழைத்து சென்றிருந்தார் என்று சொன்னால், I would have been lost forever and ever. எனக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நம்பிக்கையே இல்லாமல் போயிருந்திருக்கும். எனவேதான் அவர் எனக்காக சிலுவையிலே தொங்கினார். கலாத்தியர் 3:13 வாக்கியம் சொல்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. தூக்கு மரத்துல யார் தொங்கினாலும் சரி, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் மரத்தில் தொங்க விடப்படுகிற யாவனாக இருந்தாலும் சரி, அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. எனவேதான் இஸ்ரேல் ஜனங்கள் வலு சர்ப்பத்தினால தீண்டப்பட்டு அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்த பொழுது ஆண்டவர் சொன்னாரு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை கம்பளத்தில் உயர்த்து, அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் அப்படின்னு சொன்னாரு. அந்த சயின்ஸ் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் புரியாது. வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து எப்படி பிழைக்க முடியும்? ஆனா பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். யாருக்கெல்லாம் பார்க்க மனம் இல்லையோ அவருடைய சவங்கள் வனாந்திரத்திலே விழுந்தது. இன்றைக்கும் அநேக பேருக்கு இயேசுவை பார்த்தா எப்படி ரட்சிப்பு? நிறைய பேருக்கு கேள்வி, இயேசுவை பார்த்தா எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? அவருடைய வார்த்தையின்படி நடந்தால் எப்படி நம்ம ரட்சிக்கப்படுவோம்? நிறைய பேருக்கு கேள்வி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் சொல்படி நடந்து அவரை நோக்கி பாருங்கள். வேதம் சொல்கிறது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் தமிழ் தாத்தா, எல்லாராலும் அன்போடு அழைக்கப்பட்டவர். அவருக்காக நம்முடைய தேசத்தில் தபால் தலை அச்சிடப்பட்டது. அவர் ஒரு பாட்டு பாடினார், இயேசுவை பற்றி ஒரு பாட்டு பாடினார். சொன்னார், ஐயா, இளமையிலே
நான் சிறு பையனாக இருந்த பொழுது ஏசினேன் உன்னை, நான் உம்மை பழிச்சொல் சொல்லி உம்மை திட்டிட்ட ஐயா. திருவி கல்யாண சுந்தரனார் இயேசுவை சிறு பிராயத்தில் திட்டாராம். அவர் பாட்டில் எழுதுறார், ஏசினேன் உன்னை இளமையிலே. அவர் சொல்றாரு, குறையினை குறித்து பின்னே அழுதேன், நான் செஞ்ச தவறை எண்ணி பார்த்து பின்னான காலத்தில் அழுதையா, உம்மை போய் திட்டேனேன்னு அழுதேன். அவர் சொல்றாரு, இந்த இயேசு யார் அப்படின்னா மாசில்லா மாணிக்கமே அப்படின்னு சொல்றார். மாசில்லா மாணிக்கமே, மகனாய் உருக்கொண்ட இயேசுவே அப்படின்னு சொல்லி பாடுறார். தேவகுமாரனாய் இந்த உலகத்தில் அவதரித்தீரே, உன் அருள் என் உள்ளம் எய்தது எப்படியோ, உம்முடைய அருள் எனக்கும் கிட்டியதே அது எப்படியோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உம்மை பற்றி முத்து கொளித்தேன், தேடி தேடி பார்த்து முத்து கொளித்து அதில் ஒரு மாலை தொடுத்தேன். உம்மை பற்றி நல்ல வாக்கியங்களெல்லாம் எழுதினேன், அதில் ஏராயிலும் தவறு இருந்தால் என்னை பொறுத்தருளும் மன்னித்தருளும் அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றி ஒரு பாடல் பாடி வச்சிருக்கிறாரு திருவி கல்யாண சுந்தரனார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, இந்த கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றி நீங்கள் வேறொன்றையும் அறியாதிருக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். யாரை பாத்திரம் நீங்க தெரிஞ்சா போதும், இயேசுவை தெரிஞ்சா போதும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. ஐ எம் நாட் ப்ரீச்சிங் அபவுட் an empty cross. வெறும் சிலுவையை பற்றி நான் பேசவில்லை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், எல்லாரையும் அறிஞ்சிருக்கலாம், ஆனா இயேசுவை தெரியுமா உங்களுக்கு? இயேசுவை போல மாறி இருக்கிறீங்களா? அவரை போல சிலுவையில் அறையப்பட்டீர்களா? கிறிஸ்துவுக்குள்ளான மரணத்தை அடைந்தீர்களா? இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. திருவி கல்யாண சுந்தரனார் மாதிரி உன்னருள் என்னுள்ளம் எய்தது எப்படியோ, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவருடைய வருகையில் அவரோடு கூட இருக்க அவருடைய அடிச்சூடுகளை நாம் பின்பற்றுவோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பெருக்கமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.